Exercise 4.4ல 11th sum. An artist has created a stainless glass window and has one strip of small length left before completing the window. She needs to figure out the length of the left portion. She needs based on the lengths of the other sides as shown in the figure. இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்களே நமக்கு என்ன தெரியும், சீவாஸ் தியரம் தான் இல்லையா. சீவாஸ் தியரம் என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, இந்த இங்கே ஆரம்பித்து ஏடி டிவைடட் பை பிசி, ஏடி divided by dB into AD divided by dB into BE divided by EC, BE divided by EC into CF divided by FA, CF divided by FA equal to 1. சரியா, நம்ம ஃபார்மில் டேரெக்டாக எழுதிக்கலாம். இந்த மாதிரி டயக்ராம் பார்த்துட்டாலும் நம்ம டேரெக்டாக ஃபார்முலா எழுதிக்கலாம். எழுதிக்கிட்டு என்ன சொல்லணும், என்ன கேட்குறாங்க, இந்த பகுதியை மட்டும் கேட்குறாங்க, இந்த டிஸ்டன்ஸு எஃப்சி மட்டும் டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும், மற்ற எல்லாமே கொடுத்துட்டாங்க. அப்படியே இந்த சம்மை இங்கே கொடுத்த வேல்யூ எடுத்து அப்படியே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன். வேறு எந்த வேலையும் பண்ணல நான். ஏடி 3 டிபி 4 இன்ட்டு பி என்னது 10, சிஇ 3 இன்ட்டு எக்ஸு இது 5 இல்லையா. 5 ரெண்டும் கேன்சல் பண்ணால் 3 கேன்சல் ஆகிடுமா. ஏற்கனவே ஈக்குவல் டு 1 இருக்குது. 3 கேன்சல் ஆகிடும். இதில் 2னா இதில் ஒரு 5, இதில் 2 5, இதில் 2 2, இதில் ஒரு 2. அப்போது எக்ஸ் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஈக்குவல் டு 2. அவ்வளோதான் சம்.